என்ன பிரதர், வெளியில சுத்துற அளவுக்கு ஏரியால ஃப்ரீ ஆயிட்டு இருக்கிற? அதெல்லாம் பரவாயில்ல. எதிர் வீட்டுல சரசுன்னு ஒரு ஸ்பீக்கர் ஒண்ணு இருக்கு. அதை மட்டும் பார்த்து பல்லுகில இழிச்சிட போற, பட்டைய கலப்பிடுவாங்க. ஏன் எதுக்குன்னு மட்டும் கேட்காத. கொஞ்சம் நவரு, காலை கடனை கழிச்சிட்டு வரேன். என்ன ஒரு மாதிரியா பாக்குற? ஏத்துறது இல்லப்பா, இறக்கிறது நவரு. எங்கே கொஞ்சமா அறிவு இருக்கா? காலையில சொல்லியிருந்தா ரெண்டு பேரும் சேர்ந்து போயிருக்கலாம்ல. ஆமா, பெரிய பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்ண போறோம். போய் வேலை பார்த்துன்னு. நல்லது சொன்னா கேட்க மாட்டாங்க. ஆமா, நல்லது செய்ய வேண்டாம். மூஞ்ச பாரு. அப்புசாமி, என்னைய கூப்பிட்ட? உன்னை தாண்டா கூப்பிட்ட கேட்பாரு. நீ தாண்டா அப்புசாமி. அப்புசாமி டாய் டாய், அப்புசாமி டாய் டாய். எத்தனை டா போட்டு பேசுற? ஒண்ணு போட்டுனா இடம் அசிங்கமாயிடும்னு பாக்குறேன். டேய் அப்புசாமிங்க வா. நேத்து ராத்திரி நானும் உசைன் பாய் சேர்ந்து என்ன பண்ணீங்க? உன் வீட்டுக்கு வந்தோம். நீ இல்ல. உன் வீட்டுல வெடிகுண்டு வச்சிருக்கோம். இன்னும் 2 நிமிஷத்துல வச்சிரும். இப்படி ஒரு சந்தோஷமான விஷயத்த முன்னாடியே சொல்லிட்டா அப்புறம் பின்னாடி என்னையா வரும்? முன்னாடி வெடிக்குதோ பின்னாடி வெடிக்குதோ தெரியாது, ஆனா வெடிக்கிறது சிங்கண்டா. சிங்கண்டா உட்கார்ந்து நிம்மதியா ஃப்ரீயா போக வேண்டிய விஷயத்த நிக்க வச்சே போக வச்சுட்டியா? என்னாலேயே பொறுக்க முடியல. வணக்கம் டேவிட் பெர்னாண்டஸ். உங்களை வர 23 வருஷம் சார் சொல்லிட்டேன். எஸ் சார். வணக்கம் சார். இங்க பாருங்க செல்வகுமாரி மேடம், உங்க அம்மா அழைச்சிட்டு வந்தா தான் காம்ப்ரமைஸ் பண்ண முடியும். அப்பதான் இந்த கேஸ் நிக்காதுன்னு சார் சொல்ல சொன்னார். ஓகே சார். நீங்க பிரதர், என் பேரு நல்ல தம்பி. சொந்த ஊரு பழனி. ஐயாவை ஒரு கேஸ் விஷயமா பார்க்கலான்னு வந்தேன். ஆமா அதுதான். மிஸ்டர் டேவிட், நீங்க 23 தேதி வாங்க. புறப்படுங்க. நீ அம்மா கூட்டு வந்துருங்க. தம்பி, மகேந்திர பூபதி ஐயாவை எல்லாம் நீங்க நேர்ல பார்க்க முடியாது. அவர் லெவல் ஸ்டேட் சென்ட்ரல். யாருக்கிட்ட என்ன பேச்சு பேசுறீங்க? பிரதர் யாருன்னு தெரியுமா? பிரதருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் தெரியுமா உங்களுக்கு? பிரதருக்கு 2000 ஏக்கர்ல தென்னை மரம் இருக்கு. அதுல 10 நிமிஷம் காத்துல உதற தேங்காய் தான் உங்க ஐயாவுடைய பீஸ். தம்பி, எனக்கு மொத்தம் 6 பொட்ட பிள்ளைங்க. 10 நிமிஷம் காத்துல உழுவுற தேங்காயே பல லட்சம் பொறும்னு சொல்றீங்க. அப்படி உழுவுற தேங்காய 2 நிமிஷம் என்ன பொறுக்க விட்டீங்கன்னா மூத்த பொண்ணு கல்யாணத்தை நான் முடிச்சிருவேன். இந்த ஃபேமிலி பெரிய பொறுக்கி ஃபேமிலியா இருக்கும் போல. அதெல்லாம் நீ நடந்துக்கிற விதத்தை பொறுத்து. ஐயா டெல்லி போயிருக்காரு. 23ஆம் தேதி வந்துடுறாரு. வந்ததும் முதல் மீட்டிங் உங்களுக்கு தான். மீட்டிங்கா? என்ன மாத்தி சொல்றான்? ஓகே தானே? நாட்டாம ரேஞ்ச்ல பில்டப் கொடுத்தவன்னு எப்படி பயந்தான் பாத்தியா அந்த வக்கீலு? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஆனா உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். யார் எது கேட்டாலும் ஒரே ரியாக்ஷனா கொடு. நீங்க இவங்கதான். நான் அப்புசாமிங்க. பிரதர் வந்து நல்ல தம்பிங்க. அப்படியா? நீங்க யாரை காப்பாத்திருக்கீங்க தெரியுமா? சிட்டி கமிஷனர் முத்துக்காளியோட வைஃப். சார் உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ண வந்துகிட்டே இருக்காரு. ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நர்ஸ், அந்த பேஷண்ட்டுக்கு இன்ஜெக்ஷன் ரெடி பண்ணுங்க. ஓகே டாக்டர். உழப்பு சிரிச்சிருச்சு. புதையல் எடுக்க போய் பூதங்கால் மன கதையாகி போச்சு. போலீஸ்காரங்க பிரச்சனை வந்தா உடனே ஒரு கும்பிடு போட்டு போயிட்டே இருக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரே மொழி. ஹலோ சார். ஹலோ. என் வைஃப் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. சின்ன காயம்தான், பயப்பட மாதிரி ஒண்ணு இல்ல. ரோட கிராஸ் பண்ணும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தான். அவங்கள 2 பேர் காப்பாத்தி அட்மிட் பண்ணிருக்காங்க. நீங்க சொன்னீங்களேன்னு அவங்கள வெளியே வெயிட் பண்ண வச்சிருக்கேன். நான் உங்களை பார்க்கலாமா? ஓ, இத வர சொல்றேன். வெளியே வெயிட் பண்ற அப்பா சாமி நல்ல தம்பி உள்ள வர சொல்லுங்க. அவங்க 2 பேரையும் பார்த்தா ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியறாங்க சார். டாக்டர், அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. ஓ, சாரி சார். பரவாயில்ல, நல்லவங்க எப்பவுமே நன்றி எதிர்பார்க்கறதில்ல.